அவன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க யாரும் சொல்லலை, அவங்களுக்கு யாருக்கும் தெரியலை. அதுலேருந்து அவன் வந்து அம்பேத்கரோட ஆப்சன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அதாவது மாலில் இல்லை, எங்கள் ஸ்கூலில் இல்லை, நான் அவங்க யூனிவர்சிட்டி வந்து அங்கே யூனிவர்சிட்டியில் இல்லை. 1916-17 வந்து ஒரு காஸ்ட் இன் இந்தியா வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி அது இந்தியன் ஆன்டிக்வேரியில் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதில் இருந்து கிட்டத்தட்ட 90கள் வரை அவர் இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யப்பட்ட சோஷியாலஜியில் இல்லை. ஆக்சுவலாக ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சோஷியாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரை சொல்லுவாங்க. மேக்ஸ் வெப்பர், டுர்க்ஹைம், எமில் டுர்க்ஹைம், அதுக்கு அடுத்து வந்து கார்ல் மார்க்ஸ். இந்த சொசைட்டியில் வந்து எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வர முடியும், ஹயரார்க்கியை கொண்டு வர முடியுன்ற இடத்துல அந்த லாவை அந்த இடத்துல அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை நிறுத்திட்டு அந்த இடத்துல இருந்து மனுஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதின்னு சொல்லிட்டு லாவை வந்து கோடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே அவங்களுடைய முழு பவரும் செலவு பண்ண ஆரம்பிச்சனால இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. தனக்கு மேலே இருக்கும் ஒரு காஸ்ட்டை வந்து கீழே இருக்கிற காஸ்ட் வந்து இமிட்டேட் செய்யும், இது வந்து மொபிலிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஸ்ரீனிவாஸ் அவரோட கோட்பாடு. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு, இதுல மொபிலிட்டி தான் ஒன்றும் வராது, இதுதான் காஸ்ட் உருவாகிறதுக்கான ஒரு 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 வழியா இருந்துச்சே தவிர இதுல மொபிலிட்டிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லலை. மார்க்சிச தத்துவத்தின் மேல அம்பேத்கர் வச்ச ஒரு விமர்சனம் வந்து இந்தியாவில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் இல்லை, இங்க வந்து டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ்